ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக். இன்றைக்கி ட்ராவல் ரைடர். இந்த ஷார்ட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நிறைய யூடிஆர் ஸ்குவாட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, உங்கள் பைக்கோட மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 10 டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டாலே ஒரு 60% ஆஃப் த மெயின்டெனன்ஸே கம்ப்ளீட் ஆகிருங்க. ஏன்னா பைக்குக்கு மெயினான விஷயமே வந்து ஹார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் தான். அதுக்குள்ளே இருக்க ஃப்ளூயிடான ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட தன்மை வந்து குட் குவாலிட்டி எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினாக செயினை வந்து நீங்கள் லூப் பண்ணணும். செயின் லூப் பண்ணு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டாலே பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க. ஒரு சர்வீஸ்க்கும் செயினை ஃபுல்லாக கழட்டி நல்லா க்ளீன் பண்ணி அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக போட சொல்லுங்கள். தேர்ட் டிப்ஸ் என்னன்னா, வியர் அண்ட் டியர் பொருள்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணாமல் ஷோரூமில் சொன்னால் நீங்கள் மாற்றி வரணும். நீங்கள் லோக்கல் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் விட்டாலுமே அவங்க சொன்னால் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் காசை பார்க்காம மாற்றிடுங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் தெரியும் எந்த பெட்ரோல் பங்கில் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டான குவான்டிட்டியில் பெட்ரோல் போடுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெட்ரோல் பங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னா, பைக்கில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, ஒரு பொருளை மாற்ற வேண்டியது வருது அப்படின்ற சுச்சுவேஷனில் நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி கொஞ்ச நாள் ஓடணும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த முடிவுக்கு போகவே போகாதீங்க. அதை ப்ராப்பராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து முக்கால்வாசி பிரச்சனை பைக்கில் வரவே வராது. நீங்கள் இனிஷியல் அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் விடுற ப்ராப்ளம் பெரிய அமௌண்ட்டில் போய் வச்சிடும். ஆறாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கில் வந்து இருக்கிற கம்ப்ளைண்ட்டை உங்கள் மெக்கானிக்கிட்டோ இல்லை வந்து உங்கள் சர்வீஸ் சென்டரில் இருக்க டெக்னீஷியன்ட்டோ சொல்கிறதுக்கு பயப்படாதீங்க. நிறைய பேர் இவனுக்கு என்ன தெரியும், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது வந்து நீங்கள் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து உங்களுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஸோ தெரியாது, அது பின்னாடி பெரிய பிரச்சனையை வர ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க பைக்கில் இருக்க பிரச்சனையை வெளியே ஓப்பனாக சொல்லி அது அவங்க நெகட்டிவாக பேசினாலுமே சண்டை போடுங்க. ஏன்னா உங்கள் பைக் உங்கள் காசு, லாஸ்ட்டில் அவங்க வந்து காசு கொடுக்க போகிறது கிடையாது இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காம உங்கள் பைக்கில் அந்த பிரச்சனை இருக்குது அதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனை தீராதவரையும் நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பாதீங்க. ஏழாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற விஷயம், நீங்கள் எப்பயுமே பைக்கை வந்து சடன் த்ராட்டில் கொடுக்காதீங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் இதை மெயின்டெனன்ஸ் தான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது முக்கியமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான். சடனாக நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறப்ப இன்ஜின் வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணும் டக்குன்னு. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு இருக்கிற பாடியோட பார்ட்ஸ் எல்லாமே சடனாக வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிறனால அங்கங்கே லூஸ் கனெக்ஷன் ஆகிறது, நட்டு லூஸ் ஆகிறது, இன்ஜினுக்குள்ளே போர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தேய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் நடக்கும். ஸோ சடனாக எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து த்ராட்டில் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருகினீங்கனாலே உங்கள் பைக் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் லைஃப் தரும். எட்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கோட டயர் ப்ரெஷரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரை வந்து ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது, உங்களுக்கு பைக்கு ஃப்ரீயாக போகும், நீங்களும் ரிலாக்ஸாக இருக்கலாம். 9வது டிப்ஸ் ரொம்ப முக்கியமான டிப்ஸு, உங்கள் பைக்குக்குன்னு டெய்லி ஒரு 5 நிமிஷம் கொடுங்க. இந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பைக்கை டெய்லி வந்து க்ளீன் பண்ணுங்கள். அழுக்கு எல்லாமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி உங்கள் வண்டியை நீங்கள் க்ளீன் பண்ணி பலன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆசையாக வரும். 10வது டிப்ஸு எல்லோரும் சொல்கிறது தான், உங்கள் பைக்கை நீங்கள் லவ் பண்ணுங்கள். நீங்கள் லவ் பண்ணினாலுமே மேலே இருக்க 9 டிப்ஸ் ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. அவ்வளோதான் மக்களே.